the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பைபிள்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே மோசஸை பற்றி மோசையை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்போம். இந்த மோசே அப்படின்ற அந்த அங்கிள் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம யோசேப்பு அப்படின்ற அந்த அண்ணாவை குறித்து பார்த்தோம். கடைசியாக அந்த அண்ணா அவங்க அப்பாவை எல்லாரையும் எகிப்து தேசத்திற்கு கூட்டிகிட்டு வந்த காரியத்தை பார்த்தோம். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த எகிப்துக்கு வந்த ஜனங்கள் 70 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் வருடங்கள் போக 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 யோசேப்பு இறந்துட்டாங்க. அவங்க வந்த 70 பேர் கூட இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க மூலமாக வந்த ஜனங்கள், அவங்க மூலமாக வந்த வம்சங்கள் நிறைய பேராக மாறிட்டாங்க. அப்போ இந்த எகிப்து தேசத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கும் அந்த ராஜாக்கும் ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அவங்கள விட இந்த ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்க. ஸோ இந்த ஜனங்களை நம்ம என்ன பேர் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒருவேளை இவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்னு எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு பயம் வந்தது. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேலே அநேக கஷ்டமான வேலைகள், அவங்க இந்த செங்கல் செய்கிறது, அதுக்கப்புறம் வயலில் ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாத்தையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய வச்சாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களால அந்த இடத்துலேருந்து தப்பிக்கவே முடியல. அப்பயும் பார்த்தா அந்த ஜனங்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பார்வோன் என்ன டிசைட் பண்ணாருன்னா, இனி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் பிள்ளைகள் பிறந்தாலே அவங்கள கொன்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மருத்துவச்சிகளுக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆர்டர் கொடுத்துருவார். மருத்துவச்சிகள்னா நர்ஸாக இருக்கலாம், இல்லைனா டாக்டர்ஸாக இருக்கலாம். அப்போ இருந்தவங்கலாம் யார் நல்லா பிரசவம் பார்ப்பாங்களோ அவங்க தானே டெலிவரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வனோட ஆர்டரை கேட்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பயந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக ஜனங்களாக பெருகிக்கிட்டே இருந்தோன்னே லாஸ்ட்டாக பார்வோன் ராஜா என்ன கட்டளை கொடுத்துருவாருன்னா, இனி ஆண் பிள்ளைகள் பிறந்தா எல்லாரும் என்ன பண்ணணும், கொண்டு நதியில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைய நதியில் யாருக்காவது போட மனசு வருமா? ஆனால் இந்த ராஜா அப்படி ஒரு கட்டளை கொடுத்துருவாரு. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் லேவி அப்படிங்கிற ஒரு கோத்திரம் இருக்குது. ஸோ இந்த கோத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைங்கள் பிறந்திருந்தாங்களே, அதில் ஒரு பிள்ளை தான் யார், இந்த லேவி. அப்போ அந்த லேவிக்கு வம்சம் வரல, அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பிறந்து வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால அவங்களோட வம்சத்தை தான் நம்ம கோத்திரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேவி கோத்திரத்தில் இருந்த 2 பேருக்கு தான் யார் பிறப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே பிறப்பாங்க. இந்த மோசேக்கு ஆல்ரெடி ஆரோன் அப்படின்னு ஒரு அண்ணாவும் மிரியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவும் இருப்பாங்க. அப்போது இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நதியில் போடுறதுக்கு மனசே இருக்காது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பத்திரமா வீட்டில் வச்சு வளர்த்துட்டே வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தைய நம்மளால் வளர்க்க முடியாதுல்ல, ஏன்னா அழுகிற சத்தம் கேட்கும். அப்போ வெளியே எல்லாருக்கும் கேட்கும்ல. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களால அதை பத்திரமா சத்தம் கேட்காம பார்த்துக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்டி மாதிரி செய்வாங்க. ஸோ ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே தண்ணிலாம் ஏறாத மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டியை கொண்டு போயிட்டு நதியில் விட்டுருவாங்க. அந்த நைல் நதியில் அந்த பெட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து இந்த மோசையோட அக்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நதியில் அந்த பெட்டி மிதந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்வனோட குமாரத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நதி பக்கத்தில் குளிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தாதிமார்களோட வருவாங்க. அப்போ தூரத்தில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். உடனே இந்த பார்வனோட குமாரத்தி அங்கே ஏதோ தெரியுது, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே கூட இருந்தவங்க போயிட்டு அந்த அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வருவாங்க. திறந்து பார்த்தா குழந்தை அழுறத அந்த பார்வன் குமாரத்தி பார்ப்பாங்க. உடனே அவங்களுக்கு இந்த குழந்தை அழுறத பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடனே அந்த குழந்தையை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ தூரத்தில் மிரியாம் அக்கா பார்த்துட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இந்த பார்வனுடைய குமாரத்தையும் சரி போய் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு
அப்படின்னு சொன்னோனே மிரியாம் போய் ஓடி போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பார்வோன் குமாரத்தி முன்னாடி நிறுத்துவாங்க. உடனே பார்வோனுடைய குமாரத்தி, அதாவது பார்வோனோட பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய தூக்கி மோசேயோட அம்மா கையிலேயே கொடுத்து, நீ என்ன பண்ணு, இந்த குழந்தைய வந்து எனக்காக வளர்த்து கொடு, நீ வளர்த்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மோசேயோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ என்ன பண்ணலாம், அவங்களால தைரியமாக அவங்களோட குழந்தைய வந்து வளர்க்க முடியல. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய வந்து நல்லபடியாக வந்து வளர்ப்பாங்க. மோசே வந்து கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க அம்மா கொண்டு வந்து பார்வோனுடைய குமாரத்தி கையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த குழந்தைய வந்து அவங்க எதுலேருந்து எடுத்தாங்கன்னா, தண்ணியிலேருந்து, அதாவது நதியிலேருந்து, ரிவர்லேருந்து எடுத்தனால தான் பார்வோனோட குமாரத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, மோசேக்கு வந்து மோசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து இடுவாங்க. இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது பார்வோன் வந்து எல்லாரையுமே வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பார்வோனுடைய குமாரத்தி மூலமாகவே அந்த குழந்தைய வந்து பாதுகாத்தாங்க. இப்படி தான் வேதத்திலேயே ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 145 அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆண்டவர் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கையோட ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற எல்லாரையுமே வந்து காப்பாற்றி, ஆண்டவரிடத்துல அன்பு கூறாத துன்மார்க்கமான தப்பான வழியில போறவங்க எல்லாரையும் ஆண்டவர் அழிக்கிறாங்க. ஸோ இந்த வசனத்தை இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணலாமா? ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்க திருப்பி சொல்லணும். சங்கீதம் 145 20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஸோ இப்போ சேர்ந்து சொல்லலாமா? சங்கீதம் 145 அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஸோ இந்த சம்பவத்தில் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படி மோசேயை வந்து ஏசப்பா காப்பாற்றினாங்களோ அதே போல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டு இருக்காங்க. அப்படி காப்பாற்றுகிற தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக வந்து காணப்படுவோம். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.